श्रीमहागुरभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஷோடசாயுத ஸ்தோத்திரத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். கிரியா சக்திர் குணோ விஷ்ணோர்யோ பவத்யதி சக்திமான் அகுண்ட சக்தி சா சக்திர் அசக்திம் வரயே தவஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தின் 9வது ஸ்லோகமாக இருக்கு. இதில் நம்ம வேதாந்த தேசிகன், நிகமாந்த மகாதேசிகன் நம்மளுடைய பெருமாளின் அடுத்த ஒரு ஆயுதமாக, அடுத்த வெப்பனாக இருக்கும் சக்தியை பற்றி சொல்றார். இந்த சக்தி என்று இங்கு அவர் சொல்றது சக்தி என்ற பெயருடைய வேலை சொல்றார் அவர். அதனால் ஒரு வேலை, ஒரு சக்தியை தன்னுடைய இந்த ஒரு ஆயுதமாக வச்சுருக்கார் நம்முடைய சுதர்சனாழ்வார், சக்கரத்தாழ்வார். இப்படி 16 ஆயுதங்கள்ல ஒரு ஆயுதமாக இருக்கும் இந்த ஒரு சக்தி. போன ஸ்லோகத்தை நம்ம பார்த்தது நிஸ்திரம்சம் என்கிற ஆயுதத்தை பார்த்தோம். இந்த நிஸ்திரம்சம் என்கிற அந்த ஒரு வாள், அதிலிருந்து கிளம்பும் தெய்வீக ஒளி அனைத்து அஞ்ஞானத்தையும் விளக்கி ஞானத்தால் அனைத்து இடங்களிலும் நிரப்பும் என்று பார்த்தோம். இதுவே இந்த ஒரு ஆயுதமாக இருக்கும் இந்த சக்தி என்று அழைக்கப்படும் வேல். இந்த வேலை கொண்டு நம்மளோட பெருமாள் சக்கரத்தாழ்வார் என்ன செய்வார் என்றால், அனைவருடைய சக்தியை கொண்டு அசக்தியை அழிப்பார் என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். அசக்தி என்று சொன்னால் எதையுமே செய்ய முடியாது என்று மனதுக்குள்ள வரும் எண்ணம், எதையுமே செய்ய முடியலையே என்று மனதுக்குள்ள வரும் ஒரு குழப்பம், ஒரு ஏக்கம், ஒரு கவலை. இப்படி இருக்கும் அந்த கவலையையும் அந்த கஷ்டத்தையும், அந்த நம்ம மேலே நமக்கே இருக்கும் ஒரு டவுட், நம்ம மேலே நம்ம சந்தேகப்படுறோமே, அந்த சந்தேகத்தையும் தீர்த்து முன்னால் இது முடியும், நீ இறங்கி இந்த ஒரு செயலை செய்யலாம் என்ற அந்த தைரியத்தை அளிக்கும் ஒரு விதமாக இந்த வேல் இருக்கு என்று சொல்றார். அதனால்தான் இந்த வேலை வைத்துருக்கிற அந்த சுதர்சனாவார் அந்த வேலை காட்டி, இந்த வேல் உனக்கு துணையாக இருக்கும், உன்னுடைய அனைத்து ஐயங்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் சந்தேகங்களையும் இந்த வேல் தவிடுபொடியாக ஆக்கி பொடிப்பொடியாக அதை நசுக்கி அதை எரித்து விடும். அதனால் உன்னுடைய கவலைகள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வேலை வழிபட்டேல் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த கவலைகள் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே இருக்கும் என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். அதனால்தான் முருக பக்தர்கள் இந்த வேலை அவ்வளோ உயர்வாக கொண்டாடுறா. இந்த ஒரு வேலை வழிபட்டால், வேல் வழிபாடு என்பது நம்முடைய அனைத்து கவலைகள் கஷ்டங்களையும் தீர்த்து நமக்கு சந்தோஷமான நீண்ட ஒரு ஆயுளையும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் அளிக்கும் என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். நம்ம சிபி சக்கரவர்த்தி அந்த ஒரு பருந்தை பார்த்து இப்ப சொல்றார். இப்போ ஒரு பக்கம் பருந்தை சாக விடவும் முடியாது, இன்னொரு பக்கம் புறாவை அந்த கழுகு கிட்ட கொடுத்துட்டோம், பருந்து கிட்ட கொடுத்துட்டோம் என்றால் புறாக்கு கொடுத்த வாக்கு பொய்த்து விடும். அதனால் இரண்டத்துல எதை செய்வது என்று குழம்பிட்டு இருக்காரு நம்மளோட சிபி. அப்பதான் ஒரு யோசனை வருது அவருக்கு. உடனே அந்த கழுகை பார்த்து நம்ம சிபி சக்கரவர்த்தி சொல்றாராம், கழுகே உனக்கு என்ன இப்ப சாப்பிடணும் அவ்வளவுதானே, இந்த புறாவை உனக்கு அளிக்க மாட்டேன் என்றால் புறாக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். ஆனால் உன்னிடம் அந்த புறாவை கொடுக்காமல், உனக்கு உணவு கொடுக்காமல் உன்னை பட்னி கடக்க வச்சு உன்னை சாகரிக்கவும் மாட்டேன். அதனால் 2 பேரையும் நான் காப்பாற்றணும் என்றால் அந்த புறாவின் இடைக்கு சமமான என் உடலிலிருந்து சதையை பிரித்து எடுத்து தரேன் உனக்கு, அதை உண்டு சந்தோஷமாக கிளம்பு என்று சொல்றார் சிபி சக்கரவர்த்தி. இன்னும் ஒரு ராஜா தன்னுடைய உடலை ஒரு சாதாரண ஒரு பறவைக்காக தருவதா என்று ஆச்சரியத்தோடு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கா. அந்த பருந்தும் இவ்வளவு ஒரு உயர்ந்தவனாக இருக்கிறானே என்று பருந்தின் சொரூபத்தில் இருக்கும் இந்திரதேவனும் யோசிக்கிறார். இப்படி ஒரு சாதாரண புறாவை காப்பாற்றுவதற்கு தன் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறாரே, இவன் அல்லவா உண்மையான மனிதன் என்று அந்த புறா ரூபத்தில் இருக்கும் அக்னி தேவனும் பார்க்கிறார். சிபி சக்கரவர்த்தி இப்படி சொல்லிட்டு ஒரு தராசை எடுத்துட்டு வரா. தராசில் ஒரு பக்கம் புறாவை அமர்த்தி இன்னொரு பக்கம் சிபி சக்கரவர்த்தி அமர்த்துகிறார்கள். ஆச்சரியமாக பார்த்தால் அந்த சிபி சக்கரவர்த்தி அமர்ந்த இடத்தை காட்டிலும் அந்த ஒரு தராசானது அந்த ஒரு புறாவை தான் மதிக்கிறது போல, அந்த புறா தான் கீழே இருக்கு, சிபி சக்கரவர்த்தி மேலதான் இருக்கார். அப்படி ஒரு மனிதனின் இடை அந்த ஒரு புறாவின் இடையை விட கம்மியாக இருக்கு என்று பார்த்து எல்லாமே வியக்க ஆரம்பிக்கிறான், ஆச்சரியப்படுறான். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய சதை எல்லாத்தையுமே அறுத்து அதை வெட்டி அந்த இடத்துல வைக்கிறார், தராசின் அந்த பக்கத்துல வைக்கிறார். ஆனால் என்ன செய்தாலும் அந்த புறாவின் தரசு அந்த பக்கம் ஏறவே மாட்டேங்கிறதாம், அதே போல கீழே தான் இருக்கான். இறுதியில் தானே முழுமையாக கொண்டு போய் அங்கேயே உட்காந்துக்கிறார். அப்பயும் அந்த தராசு நகரவே இல்லையாம், அப்படியே தான் இருக்கான். பார்த்து ஆச்சரியத்தில் இருக்கும்போது புறாவின் ரூபத்தில் இருக்கும் அக்னி தேவனும்
இந்த கழுகின் பரந்தின் ரூபத்தில் இருக்கும் அந்த ஒரு இந்திரதேவனும் தங்களுடைய உண்மையான சொரூபங்களை காட்டி, உன்னுடைய புகழை நாங்கள் புரிந்து கொண்டோம், உன் புகழ் எப்பொழுதும் இருக்கும் என்று அந்த சதை எல்லாத்தையுமே மீண்டும் உடலில் ஒற்றாமை செய்து உயிரை திருப்பி அழுத்து சிபி சக்கரவர்த்திக்கு ஆசீர்வாதம் செய்கிறார். சிபி சக்கரவர்த்தி முன்பு இருந்ததை விட இன்னும் பலசாலியாக, இன்னும் ஒரு தேஜஸ் உடையவனாக மாறுகிறான் என்று இந்த கதை நிறைவு பெறுகிறது. இந்த ஒரு கதையில நம்ம தெரிந்துக்க வேண்டிய நீதி என்ன என்றால், எந்த ஒரு உயிருக்கும் நம்ம தீங்கு விளைவிக்காமல், துன்பம் விளைவிக்காமல் இருந்தோம் என்றால் அந்த தேவர்களாக இருந்தாலும் சரி நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். அதுபோலவே கொடுத்த வாக்கை நிச்சயமாக காப்பாற்றணும். இது முடியாது என்றால் அந்த வார்த்தையை வாயால் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி சொல்லிட்டு அது செய்யாமல் இருப்பதும், செய்ய முடியாத விஷயத்தை வாயால் சொல்வதும் அது தவறானது, பாவமானது என்று சொல்றார் இந்த ஒரு கதையிலிருந்து. இந்த நீதி கதைக்கு உண்டான நீதி இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.